விநாயகர் சதுர்த்தி விழா அன்று விநாயகர் சுவாமிக்கு சிறந்த பசைகள், மோதகங்கள், லட்டு மற்றும் பல இனிப்புகள் கொடுக்கப்பட்டன. எல்லாம் சாப்பிட்ட பின் தனது வாசி மீது ஏறி விநாயகர் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றார். அப்பொழுது நிலா முழுமையாக ஒளி விட்டுக் கொண்டிருந்தது. அதிக சாப்பாடு காரணமாக விநாயகரின் வயிறு பெரிதாக இருந்தது. நடந்து செல்லும் போது ஒரு பாம்பு திடீரென வழியை கடக்க விநாயகர் அதில் விழுந்து அனைத்து இனிப்புகளும் கீழே விழுந்தன. வயிறு வெடித்தது போல ஸ்வீட்ஸ் வெளியே விழுந்தன. உடனே விநாயகர் பாம்பை எடுத்துக்கொண்டு அதை பெல்ட் போல கட்டிக்கொண்டு மெதுவாக எழுந்தார். அந்த நிகழ்ச்சியை மேலே இருந்து சந்திரன் பார்த்து விநாயகரின் தோற்றத்தை கண்டு சிரித்தார். எப்படி இப்படி ஒரு உருவம் கொண்டு பிரமா உன்னை படைத்தார் என்று பரிகசித்தார். கோபமடைந்த விநாயகர், நீ அழகுக்கு பெருமை கொள்ளும் நிலா, இனிமேல் உன் ஒளி மங்கும், உன்னை பார்த்தவர்கள் அவதூறுகளுக்கு உள்ளாகுவார்கள் என்று சாபம் விட்டார். உடனே சந்திரனின் ஒளி மங்கியது. சந்திரன் விரைவில் தவம் செய்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார். விநாயகர் தனது கோபத்தை குறைத்து, நீ திரும்ப ஒளி பெறுவாய். ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்று உன்னை பார்ப்பவர்கள் குற்றம் இல்லாமல் குற்றவாளிகளாக மாறுவார்கள் என்றார்.